உங்கள் அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நாம ஒரு அழகான கதைய பார்க்கப் போறோம். இது யாரு கதை தெரியுமா? நம்ம பழைய நண்பர்கள் ஆமையும் முயலும் இருக்காங்களே, அவங்க கதை தான். முன்னொரு காலத்துல ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ரொம்ப வேகமா ஓடற ஒரு முயலும், ரொம்ப மெதுவா நடக்கிற ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு தடவ இவங்க 2 பேருக்கும் யார் வேகமா ஓடுறதுன்னு ஒரு போட்டி வந்துச்சு இல்லையா? அதுல ஆமை ஜெயிச்சதுன்னு எல்லாரும் பேசுவாங்க. இப்ப என்னன்னா, அந்த போட்டி முடிஞ்ச கொஞ்ச நாள் கழிச்சு, அந்த வேகமான முயலுக்கு மறுபடியும் ஒரு போட்டி வைக்க ஆசை வந்துச்சு. ஆமை கிட்ட வந்து, "ஆமையாரே, நம்ம இன்னொரு தடவ போட்டி போடலாமா? இந்த தடவ நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்." அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சான். ஆனா வெளியில சொல்லல. அவன் தன்னோட வேகத்த ரொம்ப நம்பினான். சரி, போட்டி ஆரம்பிச்சது. முயல் தன்னோட முழு வேகத்திலயும் மின்னல் மாதிரி ஓட ஆரம்பிச்சான். ஆமை வழக்கம் போல மெதுவா, நிதானமா தன்னோட இலக்கை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. முயல் ரொம்ப தூரம் போயிட்டான். திரும்பிப் பார்த்தா, ஆமைய கொஞ்ச தூரம் தான் பார்க்க முடிஞ்சது. அவனுக்கு தோணுச்சு, ஆமை இன்னும் ரொம்ப தூரத்துல தான் இருக்கான். கொஞ்ச நேரம் நாம இளைப்பாறிட்டு போலாமேன்னு. அப்படி நெனச்சு ஒரு மரத்தடியில படுத்து நல்லா தூங்கிட்டான். வெயில் ஏறினது கூட அவனுக்கு தெரியல. ஆனா, நம்ம ஆமை இருக்காரே, அவரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரே மாதிரியான வேகத்துல நடந்து போய்க்கிட்டே இருந்தாரு. அவரு எங்கேயும் நிக்கல, யாரையும் பத்தி கவலைப்படல. தன்னோட இலக்கை மட்டும் தான் மனசுல வச்சிருந்தாரு. முயல் தூங்கி எழுந்திருச்சான். சுத்தி முத்தி பார்த்தான். நேரம் ரொம்ப போயிருச்சுன்னு அவனுக்கு புரிஞ்சது. வேக வேகமா தன்னோட முழு பலத்தையும் போட்டு ஓட ஆரம்பிச்சான். ஆனா, என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவன் இலக்கை நெருங்குறதுக்குள்ள, ஆமை அந்த இலக்கை ஏற்கனவே தொட்டு ஜெயிச்சுட்டாரு. முயலுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. தான் வேகமா ஓடக்கூடியவனா இருந்தும், ஏன் தோத்துட்டோம்னு யோசிச்சு பார்த்தான். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது, வேகமா ஓடுறது மட்டும் முக்கியம் இல்ல. யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்களோட திறமை இருக்கும்.